ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ் தமிழ், அதாவது 11th சிறப்பு தமிழ் இருக்குது பாருங்கள். 11th சிறப்பு தமிழில் இயல் 1 பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன், நான் டிசம்பர் ஸ்டடி பிளான், அதில் நான் அட்வான்ஸ் தமிழ் கொடுத்துருந்தேன். அந்த அட்வான்ஸ் தமிழில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 12 பக்கம் எப்படி படிக்கலான்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம தமிழுக்கு லைவ் டெஸ்ட் போட போகிறோம் நம்ம ரெகுலராக. ஸோ அதுக்கான வீடியோஸ் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம். கவிதை ஒரு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வான்ஸ் தமிழில் சிலபஸில் இருக்கிறத மட்டும் பார்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ வந்து இது ஃபுல்லாக ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான். கவிதை வந்து எப்படி முக்கியம், நமக்கு எப்படி மேம்படுத்தும் நம்ம வாழ்க்கையை அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணால் போதும் பாருங்கள். ஏன்னா கவிதை ஒரு மொழியின் மேன்மையான வெளிப்பாடு, மொழியின் அனைத்து கூறுகளையும் கொண்டு உருவாகும் கலை, கவிதை போல் வேறு எதுவும் இல்லை பாருங்கள். அதனால்தான் ஒரு மொழியின் மாண்பும் செறிவும் அழகும் அம்மொழியின் கவிதைகள் கொண்டே மதிக்கப்படுகின்றன. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம பார்க்கலாம். சங்ககால கவிதைகள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சங்ககால கவிதைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தமிழரோட உயர்ந்த நாகரிகம் செழுமை அடிப்படையாக அமைந்தது. ஸோ நம்ம வந்து பார்க்குறோம், சங்க காலத்தில் வந்து அறம் இப்படி இருந்துச்சு, அவங்க வந்து இவ்வளோ கொடை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களோட நாகரிகத்தை வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி அடிப்படையில் காமிச்சிருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம், கடையேழு வள்ளர்கள்லாம் பார்த்துருப்போம், இந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க, இவ்வளோ அறத்தோடு வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நூல் பார்த்துருப்போம். அதான் சங்ககால கவிதைகள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அதை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகள், அதாவது நம்ம படிச்சிருக்கோம். நம்ம வந்து அகத்திணை புறத்திணைன்னு சொல்லி பார்ப்போம்ல, அகநானூறு புறநானூறு தான் படிக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, அகம்புறம் அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலைகள், கல்வி, அரசியல், பொருளாதாரம், வணிகம், வேளாண்மை குறித்த பதிவுகள் வெளிப்பற்றன எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா சிலது இப்போ பனிமேகலைன்னு பார்த்தோம் அப்படின்னா மணிமேகலை அறம் பற்றி சொல்லியிருப்பாங்க. சிலப்பதிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் 3 நீதிகள் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதில் நிறைய கதைகள் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய வரும். ஏன் அப்படின்னா அதில் வந்து வணிகம் கூட வரும். ஏன் அப்படின்னா அதில் வந்து கோவலன் வந்து வணிகம் ஈட்டுறதுக்காக போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அகம் அப்படின்னா மாந்தர், அகமதத்தில் தூகின்ற காதல், அன்பு, கருணை. ஸோ மேக்ஸிமம் வந்து அகம் அப்படின்றாலே நமக்கு வந்து அன்பு, கருணை, காதல் வந்துடும். புறம் அப்படின்னா வீரம், கொடை அந்த மாதிரி வரும் பாருங்கள். புறம் அப்படின்னா வந்து வீரம், கொடை, புகழ் அப்படின்ற பண்பெல்லாம் சொல்லுது. அதான் வந்து பாருங்கள், இது அகத்திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறத புறத்திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அகம் புறம்னு பிரிக்கிறோம், அகத்திணை புறத்திணை அவ்வளோதான் பாருங்கள். அதே மாதிரி அகம் புறம் சார்ந்த சங்ககால கவிதைகள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ பாருங்கள், 8 தொகை 10 பாட்டு அப்படின்றத நம்ம படிக்கிறோம். இப்போ நாங்கள் 8 தொகை அப்படின்னா தெரியும், அகநாறு, புறநாறு, ஐங்குறு, நூறு, பதிற்று, 10, பரிப்பாடல் இந்த மாதிரி வருது பார்த்திங்கன்னா. இதெல்லாம் வந்து 8 தொகை நூல்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 10 பாட்டு வந்து குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து 6th to 12th வந்து நம்ம வந்து சிலபஸ்லேயே இருக்குது, நம்ம படிப்போம் 8 தொகை 10 பாட்டு. ஸோ அகம்புறம் ரெண்டுமே சார்ந்து தான் நமக்கு 8 தொகை 10 பாட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆசிரியர்ப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா இந்த வகையில் தான் இருக்கும். இந்த பா வகையில் தான் மேக்ஸிமம் இருக்கும் அந்த 8 தொகையும் 10 பாட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் சங்ககால கவிதைகள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிறைகளந்த நாரை கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், அது வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று தான் குறுந்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், குறுந்தொகை. ஸோ குறுந்தொகை அப்படின்னா வந்து 4 to 8 அடி வரையில் இருக்கும். ஐங்குறு, நூறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 to 6 அடியில் இருக்கும். ஐங்குறு, நூறு. குறுந்தொகை அப்போ 4 to 8 அடியில் இருக்கும். நம்ம கூட 9th நியூ புக்கில் வரும். 9th நியூ புக்கில் வந்து ஒரு பாடல் வரி வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இங்கே குறுந்தொகையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதான் 8 தொகை நூல்களில் ஒன்று குறுந்தொகைன்னு கொடுத்துட்டு தலைவி மீதான தலைவரின் அன்பு, சிறங்கழிந்த நாரை தலைவியாக வரும் அவன் வருந்தரையும் காட்டும் பர்ணரின் ஒரு பாடல். ஜஸ்ட் வந்து இந்த பாடல் லிங்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீவேர்ட்ஸ் வந்து நாரை தான் சொல்லியிருக்காங்க. அந்த நாரை வந்து எதில் இருக்குது சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறுந்தொகை. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த 2 லைன்ஸ் நல்லா வாசிச்சுக்கோங்க. வசிச்சுட்டு ஏன் அப்போ நாரையை தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது என்ன நூல் அப்படின்னா குறுந்தொகை பாடலில் வருது அப்படின்றது. ஜஸ்ட் இந்த 2 லைன்ஸ் மட்டும் ரீட் பண்ணிவிட்டு அது என்ன நூலில் வருதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நமக்கு மேக்ஸிமம் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீரும் நிலனும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் அதை 8 தொகை நூலான ஒன்று புறநானூறு, புறம் கூட்டல் 400 கொடுப்பாங்க. ஸோ புறநானூறு அப்படிங்கும்போது சொல்லியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா பாண்டியன் தலையங்காத்து செரு வென்ற நெடுஞ்செழியனுக்கு யார் சொல்லியிருக்காங்க அறிவுரை அப்படின்னா வந்து குடப்புலவியார் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க வந்து அறிவுரை சொன்ன மாதிரி. ஸோ பாண்டிய மன்னனுக்கு யார் அறிவுரை சொன்னாங்க அப்படின்னா குடப்புலவியினர், அவங்க தான் அறிவுரை சொல்லியிருக்காங்க அப்படின்றது
ஸோ இப்படி தான் கொஷின் வரும் அப்படின்னா 3 விதமாக வரும். என்ன அப்படின்னா வந்து அந்த பாடல் வரி கொடுத்து அது என்ன நூல்னு கேட்கலாம். அது புறநானூறு எதில் வரும் அப்படின்னா 8 தொகை நூல்களில் வரும்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா அந்த பாடல் வந்து எழுதின ஆசிரியர் யார் அப்படின்னா குடப்புலவியார் அப்படின்னு, இல்லாட்டி அவர் யாருக்கு அறுவரை வந்துச்சு அப்படின்னு இந்த 4 விதமாக கொஷின்ஸ் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி நான் மேலே வந்து சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக அந்த குறுந்தொகை வந்து யார் எழுதினாங்க அப்படின்னா அந்த பாடல் வந்து பரணர். ஸோ இந்த பாடல் வரியவோ இல்லை அப்படின்னா நாரையை வந்து இதுக்கு உதாரணமாக சொன்ன புலவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பரணர். மேக்ஸிமம் ஒரு பாடல் கொடுத்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 தான் கேட்பாங்க. ஒன்று அது யார் எழுதுனான்னு கேட்பாங்க, இல்லை அது அப்படின்னா அது யாரை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ வந்து இது வந்து குறுந்தொகை, இது புறநானூறு சொன்னது யார் அப்படின்னா குடப்புலவினா. யாருக்கு சொன்னாங்க அப்படின்னா பாண்டிய மன்னனுக்கு சொல்லியிருக்காங்க. பாண்டிய மன்னன் தலையாலங்கத்து செருவென்று நெடுஞ்செழியன் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வரி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து நமக்கு 9th நியூ புக்கில் ஆல்ரெடி நமக்கு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இந்த பாடல் வரி நல்லா பார்த்துக்கோங்க. இது புறநானூறு தான். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ண கூட ஓகே தான். பாருங்கள், உணவு கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் அதான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லிட்டு இந்த உடலானது உணவினானது உணவு என்பது யாது அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தோடு நீர் சேருவதான் அப்படி இணைந்து வேளாண்மைக்கு உதவுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பாடல் வரி வந்து நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அந்த பாடல் அப்படின்னா இந்த பாடல் வரி பாருங்கள், நீரின்றி அமைய யாக்கைக்கும் எல்லாம், அதை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து இது ஃபுல்லாகவே நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம், அப்புறம் உணவென்ப படுத்துவது நிலத்தோடு நீரை. இந்த 3 லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. இது 9th நியூ புக்கில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மட்டும் இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அறநிலை கவிதைகள்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சங்கம் மருவிய காலத்தில் வந்து எழுந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி 2 படிப்போம் நம்ம தமிழில். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னா 8 தொகை 10 பாட்டு, அது 14 மேல்கணக்கு நூல்கள். பொருந்தாதவற்றையில் தமிழில் கேட்பாங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள்னா என்ன, மேல்கணக்கு நூல்கள்னா என்னன்னு சொல்லிட்டு. இதே 14 கீழ்கணக்கு நூல்கள்னா வந்து சங்க மருவிய காலத்தில் தான் வரும் சொல்லுவாங்க. அதனால சங்க மருவிய கால இலக்கியம் அப்படின்ற ஒரு பயிர் இருக்குது. அதை நீதி நூல்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அறநூல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா வந்து 18 நூல் இருக்குது தெரியுமா. இந்த நாடியார், நான்மணிக்கடிகை, இன்ன 40, இனிவே 40, திரிகடிகம், ஏலாதி, ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா. இதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் வரும். பாருங்கள், அந்த நூல்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா அறத்தை தான் நமக்கு கற்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அதை வந்து நீதி நூல், அறநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பாருங்கள், அது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா வெண்பாவால் இருக்குன்றாங்க. மேக்ஸிமம் வந்து நீதி நூலே நமக்கு வெண்பா அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எது ரொம்ப சிறப்பு அப்படின்னா திருக்குறளுமே நமக்கு 14 கீழ்கணக்கு நூல்களில் தான் வரும். நீதி நூல்களில் தான் வரும். இருக்கிறதுலே பெரிய நீதி நூல் வந்து திருக்குறள் தான். பாருங்கள், 14 கீழ்கணக்கு நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏன் அப்படின்னா 1330 திருக்குறள் இருக்குது, 133 அதிகாரம் இருக்குது. ஒரு அதிகாரத்துக்கு 10 திருக்குறள். ஸோ வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் வந்து ரொம்ப பெரிய நூல் எது அப்படின்னா நமக்கு திருக்குறள். அதோட அறநிலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து காப்பிய கவிதைகள் அப்படின்னு கொடுத்தாங்க. காப்பியம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம் தான் தெரியும்ல. அது அந்த தான் சொல்கிறாங்க, ஐம்பெருங்காப்பியம். அந்த மாதிரி காப்பிய கவிதைகள்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மன்னர்களை மட்டுமே பாடிக்கிட்டு இருந்தது வந்து குடிமக்களை வந்து பாட ஆரம்பித்தாங்க. அதனால தான் வந்து முதல் குடிமக்கள் காப்பியம் அப்படின்றது நம்ம சிலப்பதிகாரம் சொல்லுவோம். அதனால தான் வந்து அது மூவேந்தர் காப்பியம், முத்தமிழ் காப்பியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அது இயல், இசை, நாடகம் எல்லாமே சொல்லியிருக்கின்றாங்க. ஸோ அதான் காப்பிய கவிதைகள் அப்படின்றத வந்து என்ன பாருங்கள், மன்னர்களை பாடிய காலம் மாதிரி குடிமக்கள் கவிதையும் பாட்டு பொருளாக கொண்டு இருந்தது. அதான் தமிழ் காப்பியம்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா காதல், வீரம், அறம், இது எல்லாமே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா பாருங்கள், பிறப்பின் வேறுமை ஒழிப்பு, அதுக்கப்புறம் பசியின்றி வாழுதல், வாழ்வின் நிலையாமை என காப்பிய கவிதைகள் தளம் பறந்துபட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் வந்து என்ன இருக்குன்னா மாந்தர் வந்து என்ன நிலையானது, அறமே நிலையானதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து மணிமேகலை வந்து அறத்தை மட்டுமே வந்து ரொம்ப முக்கியமாக பேசியிருக்கும். ஸோ பாருங்கள், இதுதான் முக்கியம் நமக்கு. இதில் அறமே நிலையானது என்பதை குறிக்கும் நூல் என்ன அப்படின்னா மணிமேகலை காப்பியம். ஸோ அதுக்கு நமக்கு கவிதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு கொஷின் இப்படி தான் வரும். நமக்கு மாந்தருக்கு அறமே நிலையானது என்பதை குறிக்கும் நூல் என்னன்னு கேட்பாங்க, மணிமேகலை. இப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க நமக்கு. ஸோ அதுக்கு இங்கே பாடல் வரி கொடுத்துருக்காங்க. இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் கீவேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. பாடல் வரி அவ்வளோ கொடுத்து கேட்பாங்களா அப்படின்னா நீங்கள் பாடல் வரி நான் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு
பக்தி கவிதைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்தி அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும், இறைவன் வச்சு நம்ம பாடுறதான் பக்தி இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நமக்கு வந்து 63 நாயன்மார்கள் பார்த்துருப்போம். அப்புறம் அதை தான் வந்து அதாவது வந்து இது பார்த்துருப்போம்ல நம்ம. இப்போ நமக்கு வந்து 4 திவ்ய பிரபஞ்சம், முதல் ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்கள், அதுக்கப்புறம் 63 நாயன்மார்கள் அப்படிலாம் பிரித்து படிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பக்தி இலக்கியத்தில் தான் வரும் நமக்கு. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். காப்பிய கவிதைகளுக்கு பின் இயற்றப்பட்ட தமிழ் கவிதைகளின் பாடுபொருள் வந்து என்ன அப்படின்னா கடவுளை நோக்கி அமைந்திருக்கும் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக வந்து இறைவனை நோக்கி நம்ம பாடுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருப்பாங்க, இறைவனோடு அன்பையும் அறத்தையும் கவிதைகள் வெளிப்படுது. ஸோ இப்படி கூட இம்ப்ளிகேஷன் கேட்பாங்க. ஆக்சுவலாக இறைவனோட அன்பையும் அறத்தையும் வெளிப்படு கவிதைகள் என்ன அப்படின்னா பக்தி கவிதைகள். ஸோ கொஷின் கேட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு லைன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதில் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் சிற்றிலக்கிய கவிதைகள். சிற்றிலக்கிய கவிதைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், பக்தி வழியே தான் வந்து நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா சிற்றிலக்கியங்கள் வந்துச்சு சொல்லுவாங்க. சிற்றிலக்கியங்கள் நமக்கு தெரியும் 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதான் அங்கே சிற்றிலக்கியம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது எப்படி இருக்குது அப்படின்னா பாருங்கள், சிற்றிலக்கியங்கள் என்னும் விமர்ச பாங்கு கொண்ட புதிய வடிவம் மக்களிடம் பேச தொடங்கியது. ஸோ பக்தி பாடல் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பேச தொடங்குற மாதிரி வந்து தான் சிற்றிலக்கிய வகைன்னு சொல்கிறாங்க. அது புதிய வடிவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், சிற்றிலக்கிய வடிவம் எப்படின்னா கோவையாக இருக்குது, உலா, அந்தாதி போன்ற கடவுள்கள், அரசன், சிற்றரசர், வள்ளல்கள் புகழ்ந்தன. பாருங்க, யாருன்னா கடவுளை புகழலாம், அரசனை புகழலாம், சிற்றரசர்கள், வள்ளல்கள், இந்த மாதிரி யாரை வேணாலும் புகழ்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துச்சு சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா பல்லு, குறவஞ்சி போன்ற எளிய மக்களின் வாழ்வினையும் எடுத்துருந்தது. ஸோ வந்து அரசன் மட்டும் இல்லாமல் எளிய மக்களோட வாழ்வையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா பல்லு, குறவஞ்சி அது மூலியமா நம்ம சிற்றிலக்கியங்களில் பேசுறாங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து கொஷின்னு கேட்டால் ரெண்டு விதமாக தான் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று என்ன அப்படின்னா எளிய மக்களை வந்து வாழ்வி இது பண்ணது என்ன அப்படின்னா பல்லுக்குறவஞ்சி அந்த இது கேட்கலாம் ஒரு கொஷின். இன்னொன்று வந்து இங்கே பாருங்கள், கோவை, உலா, அந்தாதி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா வந்து சிற்றிலக்கிய வடிவங்கள் வந்து கடவுள், அரசன், சிற்றரசர், வள்ளல்கள் வந்து எப்படி புகழ்ந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒன்று கோவையா இல்லை வந்து உலா, அந்தாதி இந்த மாதிரி புகழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரும். அவ்வளோதான் சிற்றிலக்கிய கவிதைகள். நெக்ஸ்ட் தனிப்பாடல் கவிதைகள். தனிப்பாடல் கவிதைகள்லாம் நமக்கு தெரியும், தனிப்பாடல்கள் எழுதுறாங்க பார்த்தீங்களா, காலமிக புலவர்கள் அவங்களாம் படிப்போம் பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறாங்க தனிப்பாடல் கவிதைகள்னு சொல்லிட்டு பாருங்க. புலவர் பெரும் மக்கள் தம் கவிதை புலமையை காட்ட நல்லதோர் களமாக தனிப்பாடல்கள் பயன்படுத்தின. ஸோ தனிப்பாடல் அப்படின்றது அவங்களோட கற்பனையை வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்க ஸ்லேடை. ஸ்லேடைன்னா நமக்கு தெரியும் ஏட்டுற மொழிதல் தான் ஸ்லேடைன்னு சொல்லுவாங்க. ஏட்டுற மொழிதல் வல்லவர் தான். அப்போ சொன்னால் காலமிக புலவர் அப்படின்னு அவங்க சமத்து புக்கில் கூட வந்து குதிரையும் பாத்தியும் அதில் பாடியிருப்பாங்க. ஸோ அதை இங்கே சொல்லியிருக்காங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னோட த்ரோட் வந்து சரியில்லை, ஸோ அதனால் எனக்கு வாய்ஸ் இவ்வளோ தான் வருது. நெக்ஸ்ட் பாருங்கள் விடுகதை, அதுக்கப்புறம் எப்படின்னா சொற்புதிர், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள் வகையில் புலவர்கள் பெருமக்கள் பாடி சென்ற பாடல்கள் தனிப்பாடல் திரட்டாக நமக்கு கிடைக்கணும். தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லி புக்கில் வந்து சில பாடல்கள் நமக்கு கொடுத்துருப்பாங்க, தனிப்பாடல் திரட்டுன்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஸ்லேடை, விடுகதை இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து தனிப்பாடல் கவிதைகள் அப்படின்றதுல வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து தமிழ் கவிதையின் மரபு வடிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் இதை தமிழ் யாப்பு இலக்கணத்தின் படி வந்து நமக்கு கிராமரில் இருக்குது. இலக்கணத்தில் எத்தனை வகைன்னு சொல்லி 6 வகை இருக்கும். ஒன்று எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, மொத்தம் 6 இருக்குது. ஃபஸ்ட்டு அது ஒரு கொஷினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழ் யாப்பு இலக்கணத்தின் படி வந்து வகைகள்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஸோ அது ஒன்று வச்சுச்சா. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மரபு பாடல்கள் தான் வருது நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேஸாக வச்சு நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மரபு பாடல்கள் பாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சங்க காலம் தொடங்கி இன்றைய நவீன காலம் வரையும் மரபு கவிதை தொடர்ந்து எழுதப்பட்டு வருகின்றது. அதுதான் சொல்கிறாங்க மரபு கவிதை அப்படின்னா. மரபு பாடல் என்ன சொல்கிறாங்க, மரபு கவிதை அப்போலேருந்து இன்ன வரைக்கும் மரபு கவிதை எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 4 வகை பாக்கள். ஸோ என்னென்னா வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா. ஸோ இதெல்லாம் வந்து 4 வகை பாக்கள். ஸோ அதெல்லாம் என்னன்னா முதலில் என்ன பார்பான பாவடிவங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கன்னி, சிந்து, தெம்மாங்கு, கும்மி போன்ற வடிவங்களிலும் மரபு கவிதைகள் அமைகின்றன. இன்றிலும் தமிழ் மரபு மாறாத கவிதைகளும் எழுதப்படுகிறது. ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இன்ன வரைக்கும் மரபு கவிதை எழுதுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் மரபு மாறாமல் கவிதை எழுதுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் 2 பேசிக் என்ன அப்படின்னா வந்து யாப்பு இலக்கணம் படி எத்தனை வகைப்படுது, அதுக்கப்புறம் பா வகை எத்தனை, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து இது பெரிய இது கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், புதிய வடிவ முன்னெடுப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஜஸ்ட் இந்த லைன்ஸ் பார்த்துருக்காங்க. விருந்தே ஆயினும்
அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா, அந்த லைன் வந்து தொல்காப்பியர் எழுதினார், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து விருந்து அப்படின்றது புதுமை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தொல்காப்பியர். அந்த 2 தான் முக்கியம். அந்த லைன்ஸ் பார்த்துக்கோங்க. விருந்தே ஆயினும் புதுவது புனைந்த யாப்பின் மேர்வே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, மேற்றை அப்படின்னு சொல்லிட்டு. அது யார் எழுதினாங்க அப்படின்னா தொல்காப்பியர் அவர்கள் எழுதினாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விருந்து அப்படின்றது புதுமை அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா தொல்காப்பியர் அவர் தான் சொல்லியிருக்காரு. அந்த 2 தான் நமக்கு முக்கியம். நெக்ஸ்ட் பாருங்க, மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 19ஆம் நூற்று இறுதி 20ஆம் நூற்றாண்டு தொடக்கம். இது 2 தான் நமக்கு மறுமலர்ச்சி காலம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறுமலர்ச்சி காலம் நமக்கு கேட்டாங்க அப்படின்னா 19th century எண்டிங்கும் 20th century பிகினிங். ஸோ இதான் மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி இதை ஒரு கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜஸ்ட் இது பார்த்துக்கோம். அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட் பாருங்கள் நமக்கு தனி மனித வாழ்வியல் சமூக வாழ்வியல் போன்றவை என்ன நவீன காலத்தின் பாடுபொருள். ஸோ நவீன கவிதைகளில் வந்து என்ன பாடுபொருளாக இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து தனி மனித வாழ்வு ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறது, சமூக வாழ்வியல் சமூகத்தில் எப்படி வாழ்வு இருக்குது அப்படின்றத பேசுகிறத வந்து நவீன கவிதை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ரேப்லாம் சொல்கிறீங்களே அந்த மாதிரி தான். இப்போ நவீன கவிதைகள் அப்படின்னா மாடர்னாக இப்போ எழுதுறாங்க அப்படின்னா இப்போ இருக்க சோஷியல் இஷ்யூஸோ இல்லை இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோ அந்த மாதிரி எழுதுறாங்க. ஸோ அந்த நவீன கவிதைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க அது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா பாருங்க. ஸோ வந்து கவிதைகள் வந்து எந்தெந்த வடிவத்தில் தொடங்க ஆரம்பிச்சு முதல் புது கவிதை வந்திருக்கு, அப்புறம் ஹைக்கூ வந்திருக்கு, லிமெரிக்கு இருக்குது, அப்புறம் வந்து லிமெரிக்கு சென்ட்ரியூ குக்கு அப்படின்னு சொல்லி வடிவங்கள் மாறி மாறி வருது அப்படின்றாங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து கவிதையோட வடிவங்கள். ஸோ கவிதையோட வடிவங்கள் எத்தனைன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு புது கவிதை, நெக்ஸ்ட் வந்து ஹைக்கூ, லிமெரிக்கு சென்ட்ரியூ குக்கு, மொத்தம் 6 இருக்குது. ஸோ 6 வடிவங்களாக மாறி வருது. அதில் ஃபஸ்ட் நம்ம புதுக்கவிதை கொடுத்துருக்காங்க. ஸோ புதுக்கவிதை அப்படின்னாவே நமக்கு வந்து பாரதியார் ஞாபகம் வருவாங்க நமக்கு. அதை பாருங்கள் புதுக்கவிதை. ஸோ புதுக்கவிதை அப்படிங்கும்போது நம்ம வந்து மரபு கவிதையிலேருந்து புதுசாக எழுதுறது தான் புதுக்கவிதை அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே பாருங்கள், தொன்று தொட்டு வரும் மரபு வடிவில் இன்றும் தமிழ் கவிதைகள் எழுதப்பட்டு வருகின்றன. இதை தான் நம்ம மரபு கவிதையில் பார்த்தோம். எனினும் யாப்பு இலக்கண வரைவுக்கு உட்படாமல் சுதந்திரமான வெளிப்பாட்டோடு கற்றற்ற தன்மையோடு இன்றைய புதுக்கவிதைகள். புதுக்கவிதை அப்படின்னா வந்து நமக்கு யாப்பு இலக்கணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது இல்லாமல் அதை தாண்டி எழுதுறது தான் புதுக்கவிதை அப்படின்னு சொல்கிறோம். அந்த என்ன மாதிரி இருக்கு பாருங்க, உவமை, உருவகம், படிமம், குறியீடு, அங்கதம், ஸ்லேடை, மூரன், இருண்மை முதலிய பல்வேறு உக்திகள் தனக்கே கொண்டு கவிதையின் விரிசிந்தனைக்கேற்ப புதுப்பித்து வடிவமைச்சு. ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு கவிதைனா இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் அந்த சேஞ்சஸ்லாம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதெல்லாம் மாற்றி வருதான் புது கவிதைன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், யாப்பு இலக்கணம் அறிந்தோருக்கு மட்டுமே எஞ்சிருந்த கவிதை தன்மை மாற்றி. ஸோ பாருங்கள், யாப்பு இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கவிதை அப்படின்றத மாற்றி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புது கவிதை வந்து பொதுவாக கவிதை யார் வேணால் படைக்கலாம் அப்படின்னு வந்து தான் புது கவிதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது அப்படின்னு சொல்லி நமக்கு பாரதியார் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பாடல் வரி நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாரதியார் இல்லாத கொஸ்டின் பேப்பரே நமக்கு வராது. ஸோ அதனால் பாரதியார் பாடல் வரி அப்படின்றாலும் நீங்கள் கொஞ்சம் அதை நல்லா பார்த்துக்கோங்க. சுவை புரியுது, அதான் எல்லாம் புதுசு. அதுவே புது கவிதைனால எல்லாம் புதுசாக இருக்குது. அதான் சுவை புதுசாக இருக்குது, பொருள் புதுசாக இருக்குது, வளம் புதுசாக இருக்குது அப்படின்னு எல்லாம் புதுசாக இருக்குது. அதான் புது கவிதை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது யார் எழுதினாங்க அப்படின்னா பாரதியார் அவர்கள். ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், ஆக்சுவலாக வந்து புதுக்கவிதையில் வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அவங்க நினைக்கிறது அப்படியே ஃபுல்லாக சொல்லிடலாம், அவங்களோட உணர்ச்சி அப்படியே சொல்லிடலாம்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், அதே உணர்வோடு வெளிப்படுகிறது என்ன அப்படின்னா ஃபுல்லாக தன் மனதில் தோன்றியவற்றை. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா சமூக அவலங்கள் இருக்கும், சமகால நிகழ்வுகள் இருக்கும், எதிர்பார்ப்புகள், இலக்குகள் அப்படின்னு. இப்போ இருந்தால் அதை தான் எக்ஸாம்பிள் ரேப் சொன்னீங்கன்னா இப்போ ரேப்லாம் அப்படி தான் பாடுவாங்க. ஜஸ்ட் பேசுகிற மாதிரியே எல்லாம் சொல்கிற மனசில் இருக்கா சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி புது கவிதை வந்து அப்படியே அவங்க மனசில் நினைக்கலாம் சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்கள், பாரதி தந்த புதுமை. ஸோ வந்து பாரதியார் வந்து புது கவிதை வந்தனால அவர் என்னென்ன புதுமைகள் கொண்டு வந்தார் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் பார்க்கலாம். ஜஸ்ட் இதை கூட தெரிஞ்சுக்கோங்க. பாரதியார் தான் வந்து முதல்ல தமிழ் கவிதையில் புதிய முயற்சி புதுசாக ஒன்று கொண்டு வந்தது பாரதியார் அவர்கள் தான் அப்படின்றது. அதே மாதிரி அவர் வந்து என்ன அப்படின்னா வந்து அவரோட பாடல்கள் வந்து ஓசை இருக்கும், அதனால சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதாவது அவரோட பாடல்களில் வந்து ஓசை வடிவமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம இங்கே மெயின்க்கு நம்ம வந்துடலாம். ஸோ பாருங்கள், ஆக்சுவலாக வந்து தம் காலத்தில் மற்றும் அல்லாது இன்றும் அவர் தமிழ் கவிதையின் வலிமையான குரல் வைக்கின்றது. கரெக்டாக தான். ஆக்சுவலாக இன்னுமே வந்து நம்ம சொல்லுவாங்க பாரதியார் வந்து பாரதியை நீ கண்ட புதுமை பெண் எங்கே, புரட்சி பெண் எங்கே அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இப்போவுமே வந்து பாரதியார் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து இன்னுமே பேசும்போது பாரதியாரோட கவிதைகள் இன்னும் வந்து பாரதியார் கவிதைகள் போட்டிகள் எல்லாமே நடக்குது ஸ்கூலில். ஸோ அதான் இப்போ சொல்கிறாங்க. பாருங்கள், என்ன தலைப்பில் தான் ஃபஸ்ட்டு காட்சி.
ஸோ காட்சி அப்படின்ற தலைப்பில் தான் அவங்க எழுதியிருக்காங்க. அதுதான் வந்து புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன கவிதை. ஸோ வசன கவிதை அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா காட்சி. இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. முதல் வசன கவிதை வந்து பாரதியார் படித்தாங்க பார்த்தீங்கன்னா, அது என்ன தலைப்பு அப்படின்னா காட்சி. இப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கும் பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது இல்லாமல் இனிது இனிது வரேன் தீ இனிது நீர் இனிது நிலம் இனிது ஞாயிறு நன்றும் திங்களும் நன்று அப்படின்னு சொல்லி எல்லாமே இனிது நன்று. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா காட்சி நம்ம பார்க்குறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். எல்லாமே இனிது எல்லாமே சந்தோஷம் தான் நமக்கு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி காட்சி நம்ம பார்க்குறது எல்லாமே சந்தோஷமாகவும் இருக்கும், நல்லதாகவும் இருக்கும். ஸோ காட்சி அப்படின்னா இனிது நன்று. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து பாரதியார். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பாரதியோட காலம் அவர் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க காலம் காட்டியிருக்காங்க. ஸோ பாருங்க, பாரதியார் வாழ்ந்த காலம் இந்திய வரலாற்றில் திருப்பங்கள் நிறைந்தது. ஏன் அப்படின்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து புரட்சிகள் பாடல் வழியமா நமக்கு வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்து ஒரு உத்வேகம் வந்துச்சு. அதான் வந்து சொல்றாங்க இங்கே. ஏன்னா பாருங்க, அந்நிய ஆட்சிக்கு எதிராக விடுதலை வேட்கையோடு போராடிய காலம். ஸோ பாருங்க, ஏன்னா அவரோட பாடல்கள்லாம் வந்து ரொம்ப வந்து உணர்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் அனைக்கும் வந்து அதுவும் அவங்க எழுதுனது தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து சுதந்திரம் அடையணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க, நிறைய வந்து பாடுபட்டிருக்காங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், பாரதியின் கவிதைகள் வந்து விடுதலை குரலாக ஓங்கி ஒழித்து தான் சொல்கிறாங்க. அது என்ன பேசிஸில் இருந்துச்சு அப்படின்னா, தேச விடுதலையாக இருக்கணும், பெண் விடுதலை இருக்கணும், சமுதாய விடுதலை, இந்த மூன்றுக்குமே அவங்க வந்து பாடுபட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு தேசம் மொத்தம் எல்லாமே ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் இல்லாமல் அப்படி இருக்கக்கூடாது, எல்லாமே இருக்கணும். தேசம் சமுதாயம் பெண் வந்து அடிமைத்தனம் இருக்கக்கூடாதுன்னா பெண் விடுதலை, இந்த மூணுக்குமே அவங்க பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இம்மூன்றும் அப்படின்றது. ஸோ அவங்களோட கவிதைகள் வந்து சமூக மாற்றத்திற்கு தான் வந்து அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, நாட்டுப்புற சிந்து இசையின் அடிப்படையில் அமைந்திருந்த கவிதை பாடியவர் பாருங்களா. சிந்து இசைனால சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இந்த 2 கொஸ்டின் கேட்பாங்க. சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லி யார் அழைப்பாங்க அப்படின்னா பாரதியார். அது யார் சொன்னாங்க அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் நீங்கள் படிக்கும்போது அந்த இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தனியாக கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஸோ பாருங்க, என்று அழைக்கப்பட்டார். மக்களோடு நேரடியாக பேசும் முறையில் கவிதைகளை படைத்தார். பார்த்தீங்களா, டைரக்டாக பேசுகிற மாதிரி. ஸோ இவர் செல்லியின் கவிதைகளால் கவரப்பட்டால் தம் பெயரை செல்லிதாசன் என மாற்றிக்கொண்டார். ஆக்சுவலாக இதுவுமே இருக்குது. அவருக்கு வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேர் கொடுத்தாங்க. ஆனால் அவரே ஒரு பேர் கொடுத்தாருன்னா அது செல்லிதாசன் தான். செல்லிதாசன் அப்படின்னு அவருக்கே பேர் கொடுத்துக்கிட்டாரு. ஸோ இப்படி கூட கேட்கலாம், செல்லிதாசன் என்ற பேர் வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா பாரதியார் அவருக்கே வைத்த பேர் செல்லிதாசன். இதே சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது பாரதிதாசன் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு பேர் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கு ஆசைப்பட்டு வச்ச பேர் செல்லிதாசன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நமக்கு பாரதியார் முடிஞ்சு போச்சாங்க. நெக்ஸ்ட் பாரதியார் படித்தாலே அடுத்து நமக்கு யார் வருவாங்க, பாரதிதாசன் அவர்கள் வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பாரதிதாசன் காலம். ஸோ பாருங்க, பாரதியாரின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பாரதிதாசனை சொன்னது யார் அப்படின்னா பாரதியார் தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து இது யார் சொல்லியிருக்காங்க, பொதுவாகவே ஒரு கோட் வந்துச்சு அப்படின்னா யாரை சொன்னா அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ பாரதியார் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவரோட பாடல்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சாதி ஒழிப்பாக இருக்கணும், பெண் விடுதலை, தமிழ் வளர்ச்சி, மூட நம்பிக்கைலாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமும் பெற வேண்டும். இது நமக்கு ஓல்டு புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ இது சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் தான். எல்லாமும் ஆக்சுவலாக எல்லாரும் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது வந்து பாரதிதாசன் அவர்கள் தான். பாருங்க, அவங்க வந்து எல்லாமே ஒன்று தான் அப்படின்றனால அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சமூகத்தில் வந்து ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி எழுதியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த பாடல் வரி நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது யார் எழுதுறாங்க அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள். இந்த மாதிரி தான் நமக்கு கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பாரதியாரின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் அப்படின்றது யார் சொன்னா கேட்பாங்க. செகண்ட் வந்து அவங்களோட பாடுபொருள் எப்படி இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இதில் ஏதாவது பொருந்தாதவற்றையில கேட்க வாய்ப்பு இருக்குது. தேர்ட் ஒன் வந்து இந்த கோட் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாரும் பெற வேண்டும், புதுவை நடத்து, பொதுவியல் நடத்து போன்ற புது உடைமை கருத்துக்களை. ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு லைன் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, பாரதிதாசன் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா அவரோட தன் மொழி எப்படி இருக்குது, தன்னாடு தன் மக்கள் அப்படின்னு பாட்டுறதுனால அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரஷ்ய கவிஞரான ரசூல் கம்சதேவ் அப்படின்றதுக்கு ஒப்பீடு பண்ணுறாங்க. ஸோ வந்து நமக்கு வந்து ரசூல் கம்சதேவ் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் தான். அவரை ஒப்பிட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது மாதிரி பாருங்க, பாரதிதாசனை பின்பற்றி எழுதுறது யார் அப்படின்னா வாணிதாசன், முடியரசன், சுரதா. இவங்க 3 பேரும் யார் என்ன சொல்கிறாங்கன்னா பாரதிதாசன் பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாரதிதாசன் பரம்பரை அப்படின்ற கவிஞர்கள் யார் அப்படின்னா வாணிதாசன், முடியரசன், சுரதா. ஸோ இவங்க 3 பேர் தான். ஸோ இப்படி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம். நம்ம நெக்ஸ்ட் அவ்வளோதான். இதுதான் பாரதிதாசன் அந்த 3 கான்செப்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மணிக்கொடி காலம் வந்துருச்சு. ஆக்சுவலாக மணிக்கொடி காலம் நமக்கு ஓல்டு புக்கில் இருக்குது. நமக்கு
அண்ட் இப்போ நமக்கு குரூப் 2 கொஷினில் கூட இந்த கொஷின்ஸ் வந்துச்சு மணிக்கொடி காலம் பற்றி. பாருங்கள், பாரதியாரை தொடர்ந்து தமிழில் பல்வேறு கவிஞர்கள் புது கவிதை எழுத முன்பற்றினர். ஸோ பாரதியார் தான் பேசிக் வச்சாப்புல, அதுக்கப்புறம் அதை வச்சு நிறைய பேர் வந்து புது கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புது கவிதையின் முன்னோடி அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி அவர்கள். இது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக வந்து ஏன் அப்படின்னா புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அவர், அதான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முன்னோடிகள் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நா. பிச்சமூர்த்தி, கூப்பாரா, அதாவது கூப்பா ராஜகோபாலன், கானா சுப்பிரமணியன், புதுமை பித்தன் போன்றவர்கள் தான் வந்து மணிக்கொடி இதழில் புதுமை கவிதைகள் எழுதினார். ஸோ மணிக்கொடி இதழை இவங்களாம் எழுதியிருக்காங்க. யார் அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி அவர்கள், கூப்பாரா, அதுக்கப்புறம் வந்து சுப்பிரமணியன், புதுமை பித்தன், இவங்கெல்லாம் 4 பேர் இருக்காங்க. அவங்களாம் மணிக்கொடியில் எழுதியிருக்காங்க அந்த இதழில். ஆனால் வந்து புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி தான். ஸோ இது நமக்கு பிவைக்யூல நிறையா தடவை கேட்ட கொஷின். புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லி நிறையா தடவை கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ பாருங்கள், இக்காலகட்டத்தில் வந்து கிராம ஊழியன், அப்புறம் காலமோகினி ஆகிய இதழ்களிலும் வசன கவிதைகள் வெளியிட்டனர். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து ஊழியன் அப்படின்றதும் அதுக்கப்புறம் காலமோகினி அப்படின்ற இதழில் வந்து வசன கவிதைகளும் அந்த காலத்தில் வெளியிடப்படிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மணிக்கொடி காலம்லாம் நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கிறது வந்து புது கவிதையின் தந்தை நா. பிச்சமூர்த்தி. அதில் 4 பேர் வராங்க. அவங்க பேரோடு ஜஸ்ட் ரீட் பண்ணி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து மணிக்கொடிக்கு அப்புறம் எழுத்துக்காலம் அப்படின்னு வருது. ஸோ பாருங்கள், புதுக்கவிதை வந்து மறுமலர்ச்சி வலிமை பெற்றதுனால தான் எழுத்து இதழ் வந்து பங்கு குறிப்பிடப்படுது. ஸோ அதிலேயே வந்து கொஞ்சம் பேஸ் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. புதுக்கவிதையிலேயே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனதுனால தான் நமக்கு எழுத்துக்காலம் அப்படின்னு ஒன்று வருது. பாருங்கள், சீசு செல்லப்பா தான் தொடங்கியிருக்காரு எழுத்து அப்படின்றத. பாருங்கள், சீசு செல்லப்பா தொடங்கிய எழுத்து இதழ் புதுக்கவிதையின் சோதனை முயற்சிகளை வெளியிட்டது. ஸோ இப்போ பாருங்கள், அது இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெட்டிக்கடை நாரணன், அப்புறம் விங்காணி போன்ற கவிதைகள் நா. பிச்சமூர்த்தி எழுதியிருக்காரு. பாருங்கள், ஆக்சுவலாக நா. பிச்சமூர்த்தி என்னென்ன எழுதியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பெட்டிக்கடை நாரணன், விங்காணி அப்படின்னு 2 எழுதியிருக்காங்க. ஆனால் வந்து இங்கே வந்து சீசு செல்லப்பா தான் எழுத்து வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இதில் 2 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், எழுத்து இதழில் வந்து யார் யார் எழுதுனான்னு சொல்லி அதில் குறிப்பிடத்தக்கவர் இருக்குது. பாருங்கள் இது எழுதவே குறிப்பிட்டதவர். ஸோ இப்படி கூட கொஷின்ஸ் கேட்கலாம். பொருந்தாத வெற்றியில் வந்து எழுத்து இதழில் எழுதியவர்கள் குறிப்பிடத்தக்கவர்னு சொல்லிட்டு இதில் இருக்க பேரில் ஏதாவது பொருந்தாத வெற்றியில் கூட கேட்கலாம். ஸோ நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மயனன், சிண்டி, வள்ளிக்கண்ணன், வேணுகோபாலன், அதுக்கப்புறம் டி.கே. துரைசாமி, அதான் நக்குலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தருமு சிவராமு அவர்கள், அது பிரமிழ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சீமணி, நம்ம 11th புக்லாம் படிப்போம். நக்குலன், பிரமிழ், அவங்க சீமணிலாம் படிப்போம். அப்புறம் சுந்தர ராமசாமி பசுவயது நமக்கு 11th புக்கில் இருக்குது. எஸ் வைத்தீஸ்வரன் அப்படின்றவங்கலாம் வந்து எழுத்தில் எழுதியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், யார் அப்படின்னா மயன், சிண்டி, வள்ளிக்கண்ணன் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து வேணுகோபாலன் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து துரைசாமி அப்படின்னு நக்குலன் அப்படின்னா அதுக்கப்புறம் தருசிவராமு அப்படின்றது பிரமிழ் அவங்க. அதுக்கப்புறம் சீமணி, அதுக்கப்புறம் வந்து சுந்தர ராமசாமி அப்படின்னா பசுவையா அவர்கள், வைத்தீஸ்வரன். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அக்காலத்து தமிழ் புது கவிதை தொகுப்பாக என்ன அப்படின்னா புது குறள்கள் அப்படின்னு. ஸோ புது கவிதை தொகுப்பு வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா புது குறள்கள் அப்படின்ற நூலாக வெளிவந்துச்சு அப்படின்றாங்க. அதில் வந்து எப்படி பின்பற்றிருக்காங்க அப்படின்னா அந்த கவிதை எப்படி இருந்துச்சு அப்படின்னா பாரதியார் எழுதுனா எப்படி இருக்குன்ற மாதிரி பாரதியார் பின்பற்றி எழுதப்பட்டது. அதில் வந்து எவ்வளோ பேர் எழுதுனாங்கன்னா 24 கவிஞர்கள் எழுதியிருக்காங்க, 63 கவிதைகள் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த திருவள்ளுவர் மாலை புக் பார்த்துருவோம் தெரியுமாங்களா? திருக்குறள் வந்து புகழ்ந்து பேசும் திருவள்ளுவர் மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 53 புலவர்கள் 55 பாடல்கள் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 கவிஞர்கள் வந்து 63 கவிதைகள் எழுதியிருக்காங்க. 24 63 பாருங்கள். ஸோ இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 2 இங்கே 6 ஈவன் நம்பர்ஸ் இருக்குது. 2 × 3 6, 4ஓட 1 கம்மியாக இருக்குது 3. இந்த மாதிரி நீங்கள் தான் கொஞ்சம் கார்லேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா புதுக்கவிதை வந்து புது குறள்கள் அப்படின்றத வச்சு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கசட தபர காலம்னு சொல்லிட்டு. ஸோ அது காலம் வந்து இப்படி கொடுக்கலாம். கசட தபர காலம் வந்து எந்த ஆண்டு அப்படின்னா 1970. பாருங்கள், 1970 வெளிவந்து கசட தபர எனும் இதழ். ஸோ இதழ் தான் வந்து 1970 வந்திருக்கு. ஸோ இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். அது யார் இது பண்ணாங்க அப்படின்னா ஞானக்கூத்தன், கலாப்ரியா, அப்புறம் கல்யாண்ஜி போன்ற புதிய கவிதைகள் அறிமுகப்படுத்தது அப்படின்றாங்க. ஸோ யார் அப்படின்னா ஞானக்கூத்தன் அவர்கள், கலாப்ரியா, கல்யாண்ஜி 3 பேர் தான். ஸோ அந்த இதழ் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா 1970 வந்துச்சு அப்படின்றது. அந்த காலகட்டத்தில் கவிதைகள் பெரும்பாலும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நகர வாசகர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட உணர்வு வெளிப்படுத்துகிற மாதிரியே இருந்துச்சு. நடுத்தர வர்க்கம்ல ஏன் அப்படின்னா 70s 80s நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் கமல் படம் ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க, வறுமை நிறம் சிவப்புன்னு நினைக்கிறேன்.
ஸ்ரீதேவியா ஸ்ரீதேவி நினைக்கிறேன். அவங்க இதில் சொல்லியிருப்பாங்க. அப்போ அவர் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில் ஃபுல்லாக வறுமை வந்து எவ்வளோ கொடுமையானது, அதில் எக்கனாமிக் கிரைசிஸ் எப்படி இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அப்போ 1970 வந்து நகரவாசிகள் அவங்களோட உணர்வுகள்லாம் வந்து கரெக்டாக வெளிப்படுறது எப்படி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நான் வந்து கம்பேரிசனுக்கு தான் இப்படி சொல்கிறேன். அது 80s தான் வந்திருக்கும், பட் 70s அந்த மாதிரி. ஸோ நம்மளோட வாழ்க்கையை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நகரத்து பேஸில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது என்ன கசடத்தபர இதழ் எப்போ அப்படின்னா 1970 வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வானம்பாடி காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது நமக்கு ஓல்டு புக்கில் வந்து வானம்பாடி காலம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நமக்கு. ஸோ வானம்பாடி காலம் அப்படின்னாவே பிவைக்யூவில் கேட்டிருக்காங்க. வானம்பாடி அப்படின்னா அது எங்கே இருக்கும் அப்படின்னா பொதுவாக வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கும், கோவை. ஸோ இது வந்து ஒரு பிவைக்யூவில் கேட்டிருக்காங்க நமக்கு ஆல்ரெடி. ஸோ பாருங்க 1971. ஸோ 70 வந்து கசடத்தபர, 71 வானம்பாடி யோசிச்சுக்கோங்க. ஸோ 71 அப்படிங்கும்போது கோவையில் இருந்து வானம்பாடி இதழ் வெளிவந்தது. ஸோ வானம்பாடி அப்படின்றது வந்து இதழ். ஸோ அது எங்கே இருந்துச்சு அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து வருது. பாருங்க இதில் எழுதிய கவிதைகள் வந்து என்ன அப்படின்னா வந்து மானுடம் பாட வந்த வானம்பாடிகள் என்று தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டனர். ஸோ பாருங்க அதில் வந்து எப்படி அவங்க அறிமுகப்படுத்தினா மானுடம் பாட வந்த வானம் நாங்கள் எல்லாமே பாடுவோம்ப்பா நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா சமூக நலன் அக்கறை கொண்டு தம் கவிதைகள் ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன சோஷியல் இஷ்யூஸ் தான் பாடியிருக்காங்க. சமூகம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் 1971 அவங்க வந்து ஒரு கட்டமைப்பு ஒன்று சொல்லியிருப்பாங்க போல. ஸோ இந்த மாதிரி இருக்கணும்னாலே ஒரு நலனுக்காக பாடியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறாங்க நாங்கள் ஃபுல்லாக பாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் யார் யார் வந்திருக்காங்க பாருங்கள். சிற்பி அவர்கள், மீரா, காமராசன், மேத்தா, புவியரசு, இன்குலாப், தமிழ் அன்பன், கங்கை கொண்டான், அதுக்கப்புறம் அக்னிபுத்திரன், சக்தி கனல், அப்புறம் சிதம்பரநாதன் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து இருக்காங்க. இவங்களாம் குறிப்பிடத்தக்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நம்ம சிலபஸில் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு சிற்பி இருக்காப்புல, மீரா இருக்காப்புல, காமராசன் வந்து நம்ம பிஓகில் கேட்டிருக்காங்க, மேத்தா அவர்கள் கேட்டிருக்காங்க, புவியரசு இருக்காப்புல, நம்ம 6th புக்கில் வந்து நம்ம இந்த டிரான்ஸ்லேஷன் படிச்சிருக்கோம்ல. ஸோ அதில் இருக்காப்புல, இன்குலாப் 11th இருக்காப்புல, தமிழன்பம் இருக்காப்புல. ஸோ இது வரைக்கும் நமக்கு சிலபஸில் இருக்காங்க. இது இல்லாமல் அந்த கங்கை கொண்டான், அதுக்கப்புறம் அக்னிபுத்திரன், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. அதே காலகட்டத்தில் வந்து அப்துல் ரஹ்மானும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் அடையாளம் வந்து அவங்க உருவாக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்க ஏன் பாருங்க அப்துல் ரஹ்மான் அவங்கெல்லாம் கவிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா இயக்க அடையாளங்கள் இல்லாமல் தனித்துவத்தோட கவிதைகள் படித்தாங்க. அவங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு இது ரீட் பண்ணோம் அப்படின்னா இது மேக்ஸிமம் சொல்லுவாங்க ஒரு பாரதிகரமாக புரட்சிகரமாக சொல்கிறாப்புல, பாரதிதாசன் இப்படி சொல்கிறாப்புல, சில ஒரு லைன் அந்த மாதிரி அவங்க ரீட் பண்ணோம் அப்படின்னா அது அவங்க தான்ற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் எத்திக்ஸ் இருந்துச்சு தனியாக அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் உருவாக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான் அவர்களும் அவர்கள் அவங்க 2 பேருமே அவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் வந்து உருவாக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் நமக்கு ஏற்கனவே சிலபஸில் இருக்கும், பால்வீதி அதெல்லாம் இருக்குது. நமக்கு அப்துல் ரஹ்மான் வந்து சிலபஸில் இருப்பாப்புல. அவங்க வந்து இந்த கவிதைகள் அப்படின்னு சொல்லி நமக்கு பின்னாடி ஒரு புக்கில் வரும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்து வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கவிஞர்கள் அவங்க என்னென்ன பாடல் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கொடுத்துருப்பாங்க. அடுத்து பிச்சமூர்த்தி, பிரமிழ், ஞானக்கூத்தன், அப்துல் ரஹ்மான் இந்த மாதிரி அவங்க என்னென்ன பாடல் எழுதினாங்க அது என்ன இதில் வரும்னு இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஷேடோ பேன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் காட்டாது. ஸோ அது ஏன்னு தெரியல, அது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.